பழனியில் அதிமுக சார்பில் திறக்கப்பட்ட நீர்மோர் பந்தலில் பொதுமக்களுக்கு தர்பூசணி, கொய்யாப்பழம், மாம்பழம், வெள்ளரிக்காய் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. தமிழகத்தில் கொளுத்தும் கோடை வெயிலை சமாளிக்க அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தலை திறக்க எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டதன் பேரில் தமிழகமெங்கும் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டு வருகிறது. பழனியில் பட்டத்து விநாயகர் கோவில், ஆயக்குடி, பாலசமுத்திரம், பாப்பம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான நத்தம் விசுவநாதன் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கினார். முதல் நாள் என்பதால் பொதுமக்களுக்கு இளநீர், தர்பூசணி, கொய்யாப்பழம், திராட்சை, பப்பாளி, வெள்ளரிக்காய், மாம்பழம் உள்ளிட்ட பல்வேறு பழவகைகளும் நீர்மோர் சர்பத், ரஸ்னா உள்ளிட்ட குளிர்பானங்களும் வழங்கப்பட்டது. வெப்பத்தின் தாக்கம் குறையும் வரை, கோடை காலம் முடியும் வரை நீர்மோர் பந்தல் செயல்படும் என கட்சியினர் தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேணுகோபாலு, நகர செயலாளர் முருகானந்தம், ஒன்றிய செயலாளர் முத்துச்சாமி, பேரூராட்சி செயலாளர்கள், வழக்கறிஞர் சசிகுமார், சக்திவேல், விஜய்சேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.